வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ரைஸோடு சாப்பிடலாம், அடை இந்த மாதிரி ஐட்டத்தோடையும் சாப்பிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகாய், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி, கருவேப்பிலை, ஒரு பீஸ் இஞ்சி, 3/4 கப்பு சின்ன வெங்காயம், 1/2 கப் பூண்டு, ஜீரகம். இது இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இது எல்லாமே வறுத்தெடுத்துடலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு கருகாமல் நல்லா பொன் முறுவலாக இதை வறுத்தெடுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டது போதும். இதோட புளி, ஜீரகம், 2 எண்ணுக்கு கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வறுத்துடலாம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம். அதில் கட் பண்ணின இஞ்சி, வெங்காயம், பூண்டு, இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாம் போட்டு வறுத்தெடுத்துடலாம். ரொம்ப வதங்கண்டாம். இந்த பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்தெடுத்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாய், பெருங்காயம், புளி, கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்குள்ளே இது ரெடி ஆயிரும். சூடார்ன பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை அரைச்சி எடுத்துருவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வரண்டா, ஒரு பாதி வதங்கினா போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிடலாம். நம்ம பருப்பு எல்லாமே இதேமாரி அரைச்சி எடுத்தாச்சு. இதோட வறுத்த பருப்பு எல்லாமே நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ இதோட நம்ம பூண்டு, வெங்காயம், இஞ்சி இது ரொம்ப அரைப்படக்கூடாது. ஒரு சுற்று தான் சுற்றி எடுக்கணும். அரைப்பட்டும் படாமல் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருவோம். ஃபுல்லாக சுற்றாமல் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருவோம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டும் படாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இது ரைஸோட அடை, தோசை இதோட ரொம்ப இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொள்ளு தோசை. கொள்ளு தோசைக்கு 1 கப்பு கொள்ளு, 1 கப்பு பச்சரிசி, 6-7 வரமிளகா, சின்ன பீஸ் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம், உப்பு இது எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆட்டி ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு இப்போ சுட்டலாம். தோசை சட்டி அடுப்பில் வச்சு சுற்றிலும் எண்ணெய் விட்டுருங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கொள்ளு தோசையும் துவையிலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.